ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் உடம்பு சூழ்நிலை சரியில்லாதனால நான் வீடியோ போடுறத நிப்பாட்டி வச்சுருந்தேன். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சீக்கிரம் வீடியோ வந்துடும். ஜூலை 28 ஞாயிற்றுக்கிழமை ரேடியோ சிட்டி எஃப்எம்லேருந்து மதுரை சிட்டி குக் சீசன் 2 வச்சுருந்தாங்க. அந்த ஃபுட் காம்படிஷனில் கலந்துக்க சொல்லி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நானும் போய் கலந்துக்கிட்டேன். ஈவெண்ட்டோட சீஃப் கெஸ்ட்டாக குக் வித் கோமாளி குரேசி தான் வந்திருந்தாங்க. போன இயர் ஃபஸ்ட்டு வருஷம் ஃபுட் காம்படிஷன் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் 400 பேர் கலந்துக்கிட்டாங்க. 400 பேரும் ஒரு ஸ்வீட் ஒன்று, ஒரு காரம் ஒன்று, 2 டிஷ் கொண்டு வரணும். ரேடியோ சிட்டி ஆர்ஜேஸ் எல்லாமே நல்லா பேசுவாங்க எப்போவுமே. ஆர்ஜே நாகா, ஆர்ஜே ஜாக்சன் துரை அவங்களெல்லாம் மீட் பண்ணி நேற்று பேசிவிட்டு ஆர்ஜே நாகா குரேசிக்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அவரும் குக் வித் கோமாளி செட்டில் பேசுகிற மாதிரியே கவுண்டர்லாம் போட்டுட்டு மதுரை மக்கள்கிட்டலாம் நல்லா வைப் பண்ணிகிட்டு இருந்தார். நேற்று சண்டே செம்ம ஜாலியாக போச்சு. லேடிஸ்க்கு எல்லாமே நிறைய போட்டிஸ் எல்லாம் வச்சு ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. குழுக்களில் தேர்ந்தெடுத்தும் கொடுத்துட்டு இருந்தாங்க. போட்டி நிறையா வச்சுருந்தாங்க. கனெக்ஷன் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வச்சு நிறைய ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆர்ஜே ஜாக்சன் துரை என்னையும் குரேசிக்கிட்ட உங்களுக்கு தோன்ற கேள்வியை கேளுங்கன்னு சொல்லிட்டு மைக் கொடுத்தாரு. நானும் ஒரு 3 கேள்வி கேட்டேன். குரேசி அதுக்கு நல்ல ஆன்சர் கொடுத்தாங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஒரு தம்பி மாதிரி பேசிகிட்டு இருந்தார். இந்த வருஷம் நிறைய செஃப்ஸ் வந்திருந்தாங்க. இது இல்லாமல் எஸ்விஎஸ் ப்ராடக்டோட ஓனர் வந்திருந்தாங்க. அவங்களையும் மீட் பண்ணோம். என்னோடய ஃபுட்டெல்லாம் அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. போட்டி ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. 400 பேரில் 800 டிஷ் அவங்க டேஸ்ட் பண்ணி 10 பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணாங்க. அந்த 10 பேரையும் லைவாக குக் வித் கோமாளி மாதிரி சமைக்க சொல்லிட்டாங்க. அந்த 10 பேர்லேருந்து டாப் 1லேருந்து 10 வரைக்கும் ப்ரைஸஸ் கொடுத்தாங்க. இந்த வருஷம் நமக்கு ப்ரைஸ் எதுவுமே கிடைக்கல. கலந்துக்கிட்டது கிஃப்ட்டு மட்டும்தான் கிடச்சிச்சு. கிஃப்ட்டு வவுச்சர்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இவ்வளவு பெண்கள் இவ்வளவு காம்படிஷன்ல வந்து நல்லா சமைக்கிறாங்களா பாத்தீங்களா? நான் சாப்பிட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா செம்மையா இருந்தது. நீங்க என்ன உங்களுக்கு டேஸ்டிங்லாம் இருக்கு. வீட்டுக்கு என்ன எப்ப புக் பண்ணிருக்கீங்க ஃளைட்? ஏன் என்னாச்சு? இல்ல சாப்பிட முடியல நீங்க. சரி ஓகே, அடுத்த क्वेश्चन சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன? மதுரையில உங்களோட ஃபேவரட்டான ஃபுட் என்ன? மதுரை ஃபேவரட்டானது. ஆமா. ஃபுட் கேட்ச்சா இல்லையா? அது உங்க வீட்டுக்காரருக்கு பிடிச்சது இட்லியா? இட்லி நிறைய நல்லா இருக்கும். ஆனா நமக்கு வந்து பிடிச்சது பரோட்டா தான். அவங்க மட்டும் ஒரே ஒரு செட்டா நில்லுங்க. எல்லாத்தையும் கை பிடிச்சிருக்கணும் போல. நான் என்ன செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா ஆந்திரா ஸ்பைசி சிக்கன் ஃப்ரையும் கேப்சிகம் ஹல்வாவும் கொண்டு போயிருந்தேன். செஃப் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லாமல் எஸ்விஎஸில் ஒரு ப்ராடக்டை வச்சு நம்ம ஒரு பொருள் செஞ்சு கொண்டு போகணும். அது வந்து டோக்லா செஞ்சு கொண்டு போயிருந்தேன், குஜராத்தி ஸ்ட்ரீட் ஃபுட்டு. அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒன்று, இது 400 பேர் கலந்துக்கிறதுனால நம்மளால் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாருமே நல்லா செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க நம்மளை விட. அடுத்த வருஷம் இன்னும் நல்லா எஃபர்ட் போட்டு நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்த 10 பேருமே அப்படியே ஸ்டேஜில் உடனடியாக சமைக்கணும். ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு டிஷ் கொடுக்கணுன்ட்டாங்க. குக் வித் கோமாளி மினியாக நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. இதில் ஒரு 5 மினிட்ஸ் குக் வித் கோமாளி குரேசி வந்து இவங்களுக்கெல்லாம் கோமாளியாக வந்து ஹெல்ப் பண்ணார். ஃப்ரிட்ஜு, டிவி, குக்கரு, மிக்ஸி இந்த மாதிரி ப்ரைஸஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நான் என் பொண்ணோட போய் கலந்துக்கிட்டேன். பாப்பா அவங்க கூட செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. குரேசியும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக என் பாப்பா கிட்ட பேசினார். ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டோம். சேனலில் வீடியோஸ் இனிமேல் தொடர்ச்சியாக போடுறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.